நண்பர்களே, எப்பவும் 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற கிளாஸ் இன்னைக்கு 11 மணிக்கு நீங்க வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. கூடவே இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. 9:30 மணிக்கு வச்சாதான் லேட்டா வரீங்க, 11 மணிக்கு வைக்கிறோம், அப்ப வச்சு சீக்கிரம் வாங்கடான்னு சொன்னனால 10:45 வந்துட்டேன். நான் மட்டும் வந்து முதலாளா உட்கார்ந்து இருக்க, மத்த எவனையும் ஆள காணோம். அப்புறம் ஒருத்தனுக்கா போனை போட்டு வர சொன்னதுல நம்ம தோஸ்து சொட்டை மட்டும் வந்தான். சொட்ட முகத்தில் இருக்கிற சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன் டிஸ்பிளே ரெடி பண்ணிட்டானாமா. சந்தோஷம் தாங்கல பையனுக்கு. கிளாஸுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருப்போம். மத்தியானம் லஞ்ச் பிரேக்கே வந்துருச்சு. அண்ணன் இன்னைக்கு உணவு கொண்டு வரல, நானும் கொண்டு வரல, நீயாசும் கொண்டு வரல. சரி கடைக்கு போய் சாப்பிடலான்னு பிளான் போட்டு கிளம்புனா, தனுஜா என்ன விட மாட்டேன்ட்டா. ஒழுங்கா வந்து உட்காரு, நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு என்னை பிடிச்சி உட்கார வச்சிட்டா. ஏதோ அவ பிரியாணி கொண்டு வந்தனால உட்கார்ந்தேன், இல்லனால போயிருப்பேன். சாப்பிட்டு மத்தியானம் லேபுக்கு போயிட்டு எங்க மேம் கொடுத்த சம்மன்லாம் போட்டுட்டு இருந்தேன். நண்பர்களே, இன்னைக்கு டைம் சீக்கிரம் ஓடுது. அதுக்குள்ள இன்டர்வல் பிரேக் வந்துருச்சு. பிரேக்ல உட்காந்து நானும் தனுஜாவும் கொஞ்ச நேரம் உரையாடிட்டு இருந்தோம். பிரேக்குக்கு அப்புறம் வெட்டியாவே தான் உட்காந்துட்டு இருந்தேன். வெட்டியா உட்கார்ந்தது போதும், வீட்டுக்கு கிளம்புங்கன்னு 4:30 மணிக்கு வீட்டுக்கு விட்டுட்டாங்க. வெளியே வந்து பார்த்தாதான் தெரியுது, ஜோன்னு மழை பெய்யுது. சரி குளிருக்கு இதமா காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வாகனத்தை எடுத்துட்டு நேரா காஃபி கடைக்கு போயிட்டோம். அண்ணன் பாத்தீங்கன்னா எப்பவுமே கடைக்கு வந்தா காஃபி தான் குடிப்பேன். சரி இன்னைக்கு வித்தியாசமா டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீ ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்டா டீ ஆர்டர் பண்ணேன்னு தோண வச்சிட்டானுங்க. டம்ளர்ல டீயே இல்ல நண்பர்களே, வெறும் நொறதான் இருக்கு. கொஞ்சமா டீ இருந்துச்சு, அந்த கொஞ்சமா இருந்த டீயை குடிச்சிட்டு ஹப்புக்கு வந்துட்டேன். ராஜேஷும் மணி ஊர்ல இல்லாதனால எனக்கு உதவி செய்யும் விதமா எங்க குருநாதர் கிருபானனே எல்லா பார்சலையும் லைனா அடிக்கி தந்துட்டாரு. அண்ணன் அடிக்கி தந்த பார்சல் எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நடு வீட்டுல உட்காந்து எங்க பாட்டியும் எங்க அம்மாவும் லட்டு உருண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன திடீர்னு லட்டு எல்லாம் செய்றீங்கன்னு கேட்டதுக்கு, நாளைக்கு பாவான் வரான் தங்கம், அவனுக்கு லட்டு பிடிக்குமேனு அவனுக்காக லட்டு செய்யறோம்னு சொன்னாங்க. சரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நேத்து சட்டமன்றத்தில் நடந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டுட்டு இரவு உணவு முடிச்சிட்டேன். இரவு உணவு முடிச்சுட்டு தூங்க போயாச்சு. டாடா பை பை.